திருமங்கலம் என்றால் அன்னை மீனாட்சி சுந்தரேச பெருமானுக்கு திருமாங்கல்யம் செய்த ஊர் என்ற ஒரு பெருமை பெற்ற ஒரு நகரம். இந்த நகரத்திலே 1959 ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தி மான், என்றும் எப்போதும் சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி பக்தி கவசம் தருபவர். அப்படி பெருமை சேர்த்த திரு விபி பிச்சம் நாயுடு அவர்கள் தந்ததுதான் எமது விபி மதுரா பேக்கரி 1959 வரலாறு. தங்கமகன் தந்த அந்த விபி மதுரா பேக்கரி இன்று வளர்ந்து 2025 ஒரு இமயத்தை தொட்டிருக்கிறது. அத்தனையும் வென்று நின்று இன்று பெருமைக்குரியவராக வளர்ந்திருக்கிறார் நமது விபி மதுரா பேக்கரி. அவருடைய அருந்தவ மூத்த புதல்வர், எல்லோரும் இனிமையாக அழைக்கக்கூடிய திரு விபி ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அவரைத்தான் நாம் இப்பொழுது சந்திக்க இருக்கிறோம். நமது நிகழ்ச்சி வெற்றி நமதே. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த சந்திப்பிற்காக உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் எங்களால் பாதம் தொட்டு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம விபி மதுரா பேக்கரியினுடைய அதிபர் அருமைக்குரிய திரு விபி ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த படித்த படிப்பை சரியாக பயன்படுத்தியிருக்கார். அது தெரியுதா? எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அப்போ கூட இருக்கிற நண்பர்கள், அவர் கூட நண்பர்களையும் உட்கார வச்சிருக்காரு. அந்த நண்பர்கள் இப்போ அவரே சொல்லுவார். பார்த்தீங்கன்னா பெரிய தொழிலதிபர், சொல்லியா ஐயா? அவங்க தொழிலதிபர் சண்முகம் அண்ணாச்சி மதுரையில் மிகப்பெரிய ஒரு தொழில் உணவு எண்ணெய் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய தகப்பனார் காலத்திலேருந்து அவங்களுடைய தொழில் தொடர்பில் நாங்கள் இருக்கிறோம். எங்களை வாழ்த்துவதற்காக அவருடைய உழைப்பை நிறுத்திவிட்டு எங்களுக்காக கூட இருந்து எங்களை ஆசீர்வாதம் செய்வதற்கு அவருக்கு எங்களை மனமார்ந்த நன்றியிலையும் கோடானோடி நன்றியிலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நண்பர் எங்களது எங்களது மாமா முறை, எங்கள் 40 வருட காலமாக தகப்பனார் காலத்திலிருந்து எங்களுடைய ஏற்ற இறக்கத்தில் அத்தனையும் எங்கள் கூட இருக்கக்கூடிய ராஜேந்திரன் ரிட்டையர்டு தாசில்தார் அவர்கள். அவர் வட்டாட்சியர். கையெழுத்து போட்டா பச்சை மயில கையெழுத்து போட்டா செல்லுமியா? நம்ம ஒவ்வொரு படியையும் கூடவே இருந்து உயர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரே எங்களுடைய உறவினர் வெற்றி சிகரம் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு குடும்பத்தாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த இடத்தில் அமர்வதற்கு அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு மிகப்பெரிய உந்துதல். அடுத்து எங்களுடைய கல்லூரி தோழர் நண்பர்கள் குழு கூட்டம், வாழும் வெங்கடேச பெருமானுடைய அருளாசி கிடைக்கப்பட்ட நண்பர் தாமோதரன், திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேச பெருமான் அருள் பெற்றவரா இது தாமோதரன் அவர்கள். அவர் திருப்பதி ஏழுமலையான உருவம் மாதிரி வந்திருக்கிறார். ஆகா பெருமாளே அருமை அருமை. திண்டுக்கல்லிருந்து எங்களுடைய உயர்வை ரசிக்கிறதுக்காக எங்களோட கூட தோள் என்ற ஒரு உற்ற நண்பர், அவர்கள் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய கோடான நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நண்பரே. என்னை பேட்டியான வந்திருக்கும் புலவர் சங்கரலிங்கம், என்னுடைய குழந்தை பருவத்தை நண்பர், பள்ளி ஓடி பள்ளிக்கூட நண்பர். மரத்தடியில் இவர் எவ்வி குதிச்சு பேசும்போது அவரை பார்க்கும்போது நாங்கள் கேள்வி பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு அதுவே அவருக்கு வாழ்க்கையாகி போயிடுச்சு. இறைவா. என்னுடைய நண்பர் ராமகிருஷ்ணன் செல்வம் ஒரு நண்பர் இருக்காரு, காவல்துறையில மிகப்பெரிய கெட்டிக்காரரு, துணை கண்காணிப்பாளர் செய்து ஓய்வு பெற்று இப்போ அவசரமான பணி இப்போ இருக்காரு செல்வம். அவரை நாங்கள்லாம் இன்னும் நிறைய நண்பர் பேரெல்லாம் சொல்லணும், அப்புறம் சொல்லுவோம். எனக்கு நோக்கம் என்னென்னா, நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட இந்த நிறுவனத்தை இப்படி தொடங்கி இப்போ நிறையா பேருக்கு பணி கொடுத்துறீங்க, வாழ்க்கை கொடுத்துறீங்க. இது இவ்வளவு பெரிய புதிய கண்டுபிடிப்பு மூலமாக நீங்கள் தயாரித்து தரக்கூடிய அந்த பேக்கரி பொருட்கள் மிக சிறப்பாக இருக்கு. அதாவது எப்படி தொழில் ஆரம்பிச்சிட்டோம்னா இலைப்பாறுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. ஓய்வு ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஆற்று தண்ணீர் சுத்தமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அள்ளி குடிக்கிறோமோ அது மாதிரி அந்த ஆற்று தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தொழிலும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில இலக்கை அடைய முடியும். ரொம்ப அருமையா சொல்லுவாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு உழைத்துக்கிட்டே இருக்கீங்க.
அதான் நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும். அது பாருங்க, நாம் பயன்படும் போது நம்மளை நம்பி இருக்கக்கூடிய பல தொழிலாளர்களுக்கும் நம்மளுடைய நம்மை சார்ந்திருக்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கும் நம்ம உதவி செய்யறோம். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறோம். இந்த இடத்துல இப்படி ஒரு நோக்கம் உருவானதுக்கு என்ன காரணம்? நீங்க எங்கெங்கேயோலாம் வச்சிருந்தீங்க. சிறு வயதுல இருந்தே மெயின் பெரிய ரோட்டுல ஒரு எப்படியாவது ஒரு சின்ன ஒரு கூரைக்கடை அளவுக்காவது ஒரு இடம் கிடைக்கணுமேன்றது வாழ்க்கையில தீராத ஒரு வேட்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னுடைய 60 வயசு வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறவே முடியல. உங்களுக்கு 60 வயசுல நம்ப முடியலையா? ஆமா, இப்ப எனக்கு வந்து 64 வயசு. அதையும் சொல்லிடுவோம், பொய் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இப்ப இறைவன் வந்து அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை சரியாக பயன்படுத்துறதுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதமும் இன்னும் பல்வேறு அளவுக்கு முயற்சிகள் செய்து இந்த தொழிலை மேன்மேலும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 13,000 சதுரடியில் சொந்தமாக ஒரு கட்டடத்தை உருவாக்கி, இது போக பெரிய பெரிய ஹோட்டல்கள் நடத்துறதுக்கும், அது இன்டர்நேஷனல் மல்டி ஃபுட் செயின் சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் மல்டி ஃபுட் செயின் அந்த மாதிரி ஒரு தொழிலும் நம்முடைய இடத்துல செய்யறதுக்கு இந்த இடத்துல எதெல்லாம் செய்யலாம் தயாரா இருக்கிறோம். அதற்குரிய கிட்டத்தட்ட ஒரு 10,000 சதுரடியும் 100 கார்கள் நிறுத்துவதற்கான வசதி வாய்ப்பையும் ஒரு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு, அவருடைய எங்க இருந்து வர்றவங்களுக்கு, பல ஊர்கள் இருந்து தொலைதூரங்களுக்கு வரவங்களுக்கு ஓய்வு எடுத்து விட்டு ஓய்வு அறைகளும், நல்ல ஹைஜீனிக்கா இருக்கக்கூடிய ஓய்வு கழிப்பறைகளும் நாங்கள் அவங்களுக்காக நல்ல முறையில் தயார் பண்ணி வச்சிருக்கோம். இவ வரும்போது நீண்ட தூர பயணத்தில் களைப்பை நீக்கி விட்டு நம்ம கடையில் வந்து நல்ல ஒரு காஃபியோ டீயோ இல்லை குளிர்ந்த பானங்களோ பேக்கரியில் உற்பத்தியாகும் மற்ற அவங்களுக்கு பசியாறக்கூடிய ஒரு குறைந்த அளவு நேரத்தில் அவருடைய பயண நேரத்தை அதிகமாக விரயம் பண்ணாமல் குறைந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து பயணத்தை தொடர்ற மாதிரி சுகாதாரமான முறையில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம். இது லாபத்தை இப்படி குறைச்சி வச்சு பண்றதுக்கு என்ன காரணம்? நிரந்தரமான நம்ம பெயர் நீடிக்க வேண்டும். அந்த வெற்றி தான் காரணம். கொஞ்சமா கிடைச்சாலும் தொடர்ந்து கிடைச்சி ஒரே நாள்ல வேண்டாம். நல்ல சிந்தனை. சேர்க்கும் பொருட்களை தரமாகவும் தொடர்ந்து சாப்பிடுறவங்களுக்கு அந்த அந்த சுவை குறையாம அவங்க அதை நினைக்கணும்ன்ற ஒரு நினைப்புல தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு பெரிய வெற்றி. அதுதான் வெற்றி. அதாவது தொழிலுங்கிறது எல்லாரும் செய்யறாங்க திருமண பக்கம்லாம். ஆனா நோக்கம் என்னன்னா அந்த மனம் மாறாதது, மனசுல நிக்கணும். யாருக்காவது எல்லாரும் பேரும் நிக்கமா? பிபி மேரா பேக்கரி பேரு நிக்குது. சமூகத்துக்கு நம்மளுடைய இதனால எந்த விதமான குறையும் ஏற்பட்டுறக்கூடாதுக்காக கழிவு நீர் முதல்ல கொண்டு நம்ம சுத்திகரித்து அந்த தண்ணீரை மறுபடியும் நம்மளே பயன்படுத்துகிற மாதிரி நம்ம அதை பண்ணியிருக்கோம். யாருக்கும் நம்மளால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது, தொழிலாளர்களுக்கும் எந்த விதமான குறைகளும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லா விதமான சுகாதார முறைகளையும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர்றோம். இனிமேலும் கடைபிடிக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ நம்மளும் முயற்சி. எல்லாருக்குமே எல்லா விதமான கை உரைகள், அந்த முக உரைகள், எந்த இதுவும் துன்பம் வந்துடக்கூடாது. ஏன்னா எப்படி அரசு நிர்ணயிச்சிருக்கோ அந்த தர கட்டுப்பாடு, நவீன இயந்திரங்களை கொண்டு தரமான முறையில தயார் செய்யணும். அதே மாதிரி தர கட்டுப்பாடு சான்று அது பெற்றிருக்கிறோம். எந்த சூழல்லையும் இங்க வந்து சுத்தி பாத்தீங்கன்னா இயற்கை. வணக்கங்க. என்ன வணக்கம் சொல்லியா? எல்லாரும் வாழ்க நலமுடன் வாழ்க பல்லாண்டு. அனைவருக்கும் வணக்கம், உங்களுடைய பணிவான வணக்கங்க. 2005 வரைக்கும் எனக்கு வெளி உலகம் தெரியாது. உசிரம்பட்டி ரோடு கடை மட்டும்தான் தெரியும். அப்ப சாப்பாடுக்கு ஓய்வுக்காக போடுவேன். ரொம்ப சிரமப்பட்டோம். அவருக்கு வந்து உதவி செய்ய யாருமே கிடையாது. ரெண்டாவது அவர் செய்யறத சரின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அது மட்டும் நான் செய்யணும்னு நினைச்சு முடிவு பண்ணி இறங்கினேன். எத்தனை குழந்தைங்க? 2 ஆண் பிள்ளைகள். மூத்தவர் வந்து பிஎஸ்சி கேட்டரிங் முடிச்சிருக்காரு, எம்பிஏ முடிச்சிருக்காரு. அவர் பேர் பிரகாஷ் கண்ணா. சட்டக்கல்லூரியும் படிப்பை முடிச்சிருக்காரு. அப்போ வழக்கறிஞரா இருக்காரு. 2வது பையன் நம்மளோட தொழிலோட அவங்களும் பார்த்துக்கிட்டு பிரபு கண்ணா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் நம்ம தொழில கூட இருந்து மூத்தவங்க எம்பி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. எம்ஏ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஒரு பேத்தி, மூத்த பையனுக்கு ஒரு பேத்தி ஜெயஸ்ரீ. அது ஒரு வெற்றி. எல்லாருமே வந்துடுறாங்க. பிபி மேரா பேக்கரி என்ற எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு சிறு ஓய்வு எடுத்துக்கொண்டு
செல்வதற்காக சார் அவர்கள் ஒரு கண் குளிர்ச்சியான ஒரு அரும்பெரும் வேளாண்மை துறையினுடைய அவருடைய அனுபவத்தை வைத்து இப்போ செடி கொடிகளுடைய அழகு கண்காட்சியை நிறுவ இருக்கிறார்கள். இந்த முயற்சிகளுக்கு எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் தொழிலுக்கும் மேலும் எல்லோருடைய ஆசீர்வாதமும் அன்பும் கிடைக்க எல்லாம் உள்ள இறைவன் துணை இருக்க எல்லாம் உள்ள இறைவனுடைய வேண்டிக் கொள்கிறோம். சார், இந்த மரத்தினுடைய பேர் ஃபைக்கஸ். இது சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இங்கே மரம் வைக்கிறோம்னா அது விபி மதுராவில் தான் முத இந்த மரத்தை வைக்கிறோம். காஸ்ட்லியஸ்ட் பிளான்ட் இது. ஆமாம், இது நம்ம முன்னாடி வச்சுருந்தோம் அப்படின்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் இதில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிஸ்னஸும் நல்லபடியாக டெவலப் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்படி கலர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கும் செடிகள் அனைத்தும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கண் நிறைவை தரக்கூடியதும் குளிர்ச்சியாக அவங்களுடைய பயணத்தை தொடர்வதற்கும் உதவி செய்ய போவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இதை பூரா உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். உங்கள் மதுரை டைரி யூடியூப் சேனலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் வெற்றி நமதே என்ற தலைப்பில் சிறந்த சாதனையாளர்களை நேரலை காண நமது தமிழ் செம்மல் நல்லாசிரியர் டாக்டர் புலவர் வை சங்கரலிங்கனார் வருகிறார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் பிளாட்டோ ஷர்ட்ஸ் அண்ட் தோதீஸ்.